தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தனது தாயாருக்கு மருத்துவர் அளித்த சிகிச்சையால் பக்க விளைவு என சந்தேகம். சிகிச்சை பெற்ற ஒரு வருடத்திற்கு பின் கொலை செய்யும் நோக்கில் மருத்துவரை தேடி வந்து கத்தியால் குத்தியதாக விக்னேஷ் வாக்குமூலம். மருத்துவரை கத்தியால் குத்திவிட்டு சர்வசாதாரணமாக நடந்து சென்ற விக்னேஷ் பிடித்து தாக்கிய கிண்டி மருத்துவமனை ஊழியர்கள். மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து வேலை நிறுத்தம். அவசர சிகிச்சை அல்லாத சிகிச்சைகள் நிறுத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. கத்தியால் குத்தியவரின் தாயாருக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். 6 மாதங்கள் தாயை அழைத்து வந்து சிகிச்சை பெற்றதாகவும் பேட்டி. தனியார் மருத்துவமனை மருத்துவர் சொன்னதை நம்பி விக்னேஷ் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். விக்னேஷ் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. கிண்டி அரசு மருத்துவமனையில் தாக்குதலுக்கு ஆளான மருத்துவரை சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் உடல்நலம் விசாரிப்பு. எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது அரசின் கடமை என ஜெயக்குமார் பேட்டி. கத்திக்குத்துக்கு ஆளான கிண்டி கலைஞர் மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி நலமாக உள்ளார். வீட்டில் உள்ளவர்களுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் தகவல். கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டது குறித்து விரிவான விசாரணை. இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் நடந்த மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அன்புமணி, எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு சிகிச்சை செல்வோர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரசு மருத்துவர்களின் பணியிட பாதுகாப்பை உறுதி செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை என துணை முதலமைச்சர் உதயநிதி வலியுறுத்தல். மருத்துவர் மீதான கத்திக்குத்து சம்பவம் எதிர்பாராத ஒன்று என கிண்டி மருத்துவமனையில் ஆய்வு செய்த சென்னை காவல் ஆணையர் அருண் பேட்டி. மருத்துவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடக்கப்படவில்லை என்றும் முதல் முறையாக நடந்திருப்பதாகவும் விளக்கம். சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வாரத்துக்கு மிதமான மழையே பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உட்பட தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மாணவர்களின் வாயில் சக மாணவர்களே டேப் ஒட்டியது உறுதி. கவனக்குறைவாக இருந்ததாக தலைமை ஆசிரியை உள்ளிட்ட 3 பேர் பணியிட மாற்றம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய விளக்கம். நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் போதே நடக்கின்ற பொழுதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுத்து சொல்லிட்டார். சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. சென்னை கிண்டி மருத்துவமனையில் தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி ஓராண்டிற்கு பிறகு மருத்துவரை தேடி வந்து இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் நடந்தது என பார்க்கலாம் இந்த தொகுப்பில்.
சிறுங்களத்தூரை சேர்ந்த விக்னேஷின் பிரேமாவிற்கு புற்றுநோய் பாதிப்பால் நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதற்கு கடந்த ஆண்டு மே முதல் நவம்பர் மாதம் வரை சென்னை கிண்டியில் உள்ள கடந்த நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் நிபுணர் பாலாஜியிடம் சிகிச்சை பெற்றுள்ளனர். ஆனால் சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சவிதா தனியார் மருத்துவமனை மற்றும் மாதங்கள் சிகிச்சை பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அடையாறில் உள்ள மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் என்பவரிடம் ஆலோசனை மேற்கொண்ட போது சிகிச்சையில் ஏற்பட்ட பக்க விளைவு காரணமாக பிரேமாவிற்கு உடல்நலம் குன்றியதாக அவர் கூறியதாக. மேலும் இது தொடர்பாக வழக்கு தொடரலாம் என்று மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விக்னேஷ் அவர்களே தொடர்ந்து 6 மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய கூட்டிட்டு இருக்கிறார். அதனால அவர் மேல எந்த விதமான ஒரு சந்தேகமோ அவர் அந்த மருத்துவருக்கும் கூட எது ஒரு டவுட்டோ எதுவும் வரல, பயமோ எதுவும் அச்சமோ எதுவும் இல்லை. தொடர்ந்து சிகிச்சை தொடர்ந்து இந்த டாக்டரோட தொடர்புல இருந்திருக்கிறாரு. அதுவும் 1/2 மணி நேரம் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு. நேற்று மாலை மருத்துவர் பாலாஜியை சந்தித்த விக்னேஷ் தன்னுடைய தாயாருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து இன்று காலையும் வெளிநோயாளி பிரிவில் மருத்துவர் பாலாஜியை சந்திக்க 4 பேருடன் விக்னேஷ் மருத்துவமனைக்கு சென்றார். அப்போது புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் இருந்த மருத்துவர் பாலாஜியிடம் சுமார் 1/2 மணி நேரம் விக்னேஷ் பேசியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தான் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற காய்கறி நறுக்கக்கூடிய சிறிய கத்தியால் மருத்துவர் பாலாஜியின் இடது கழுத்தில் 2 முறை உட்பட 7 இடங்களில் குத்தியுள்ளார். வெட்டிட்டானா ஒருத்தன? ஆமா, கேஷுவலாக போனவர் உட்காந்து பேசுகிறார். ஸ்டாஃப் நர்ஸோடு இருந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருந்ததுங்க, இதை வெளியில் காட்டும்போது இந்த ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்களே, அது ஏன் சார் இங்கே பண்ண முடியல பண்ணலை அப்படின்ற ஏதோ வந்ததுனால அந்த தவறான புரிதல் அவரே புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை யாராவது அவரை தவறான இதை கொடுத்தாங்களாங்கிறது தெரியல. அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எமோஷனல் பேக்ரவுண்டில் பேஷண்ட் மதருங்கிறதுனால பேஷண்ட்டோட அட்டெண்டருக்கு இந்த எமோஷனல் இம்பேக்ட் இருக்க தான் இருக்கும். அந்த இம்பேக்டில் அவர் குத்துற அளவுக்கு அவர் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா, கிச்சன் நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா வரும்போது அந்த மோட்டிவ்ல தான் வந்திருக்காருங்கிறது ரீட்ரோஸ்பெக்டிவாக தான் எங்களுக்கு தெரியுது. வேற ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் அந்த மருத்துவர் சொன்னதை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இது ஒரு கோபத்தின் காரணமாக ஆத்திரத்தின் எடுத்திருக்காரு. ஆனா கண்டிப்பா சட்டப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த மருத்துவர் பாலாஜி உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அதே சமயம் எதுவும் தெரியாததை போன்று மருத்துவமனையிலிருந்து வெளியேற முயன்ற விக்னேஷை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கடந்த ஓராண்டுக்கு முன்பு அளிக்கப்பட்ட சிகிச்சை மீதான சந்தேகத்தால் அரசு மருத்துவரை தேடி வந்து கத்தியால் குத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.